வணக்கமுங்க. 63 நாயன்மார்கள்ல சுந்தரமூர்த்தி அவர்கள் அவதரித்து வாழ்ந்த இடம். இப்போ பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. நம்ம அதை உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஆன்மீக பயணத்தில் நம்ம குறிப்பாக சிவன் கோயிலில் 63 நாயன்மார்களை நம்ம தரிசனம் பண்ணுவோம். அதில் சுந்தரர் பிறந்து வளர்ந்த ஒரு கோயிலுக்கு போய் நம்ம தரிசனம் பண்ணினது தான் நாம் ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. இந்த ஊர் பேர் வந்து திருநாவலூருங்க. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டமுங்க, உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் தான் இருக்குது இந்த திருநாவலூர். ரொம்ப புகழ்பெற்றது. இங்கே ரொம்ப பழமையான அருள்மிகு பக்தசலேஸ்வரர் கோயில் இருக்குதுங்க. நம்ம கோயில் விடிய காலையில் நேரமே போய் பக்தசலேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்க. இந்த கோயில் தனி சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, பக்தசலேஸ்வரர் கோயிலை சுக்கிரன் சிவலிங்கம் வைத்து பூஜித்த ஒரு அருமையான ஒரு தலமுங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்ததையுமே பக்கத்திலேயே சுந்தரருக்குன்னு தனியாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. கருவறையில் சுந்தரர் அருமையான அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு உள்ளே போனதையுமே 2 சைடும் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் சுந்தரரோட அம்மா அப்பாவுக்கு தனியாக ஒரு சிலை இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலேயே சுந்தரரை வளர்த்த அரசருக்கு ஒரு சிலைன்னு சொல்லி அவ்வளோ சிறப்பாக வடிவமைச்சுக்கிறாங்க. நாம் இந்த கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணும்போது சுந்தரர் காலத்துக்கு போய் சுந்தரரையே நேரில் தரிசனம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு தரிசனமுங்க. நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜு, இன்ஸ்டாவில் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலாக பார்க்கலாமுங்க. நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா? மறக்காமல் இந்த லிங்கை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பட்டனை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கமுங்க.